நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. அந்த அம்மா சட்னி வைப்பா பாரு. சட்னி வைக்கும்போது தேங்காவை சில்லு போட்டு சார்ல எடுத்து போட்டுருப்பா. மிக்சியில கொண்டு வைக்கணும்னு வைப்பா. பச்சை பிள்ளை இருந்தா என்ன செய்யும்? அந்த காலம் அம்மி இருந்துச்சு, அம்மியில மையா அரைச்சு தாளிச்சு ஊத்துனாங்க. இப்ப எந்த வீட்டுல அம்மி இருக்கு? எல்லா வீட்லயும் மம்மி தான் இருக்காங்க. இந்த அம்மியை தூக்கி எங்க வச்சிருக்கா தெரியுமா? வீட்டுக்கு பின்னால கொல்லப்புறத்துல துணி துவைக்க வச்சிருக்கா. அம்மியில அடிச்சா தான் அழுக்கு போகுமா? கல்லு பாத்தியா? அதனால அம்மி இப்ப வீட்டுக்கு பின்னால இருக்கு. உரல் இருக்கு பாரு, உரலுக்கு வேலை இல்ல, உலக்கைக்கு வேலை இல்ல. வீட்டு முன்னால தெரு முக்குல அந்த உரலை கவத்தி போட்டு குப்பரை போட்டு அந்த உரலுக்கு சொந்தக்காரி மேல உட்காருவா. அந்த அம்மாவை சுத்தி 4-5 பொம்பளை உட்கார்ந்தானே தெருவுல மீட்டிங் நடக்கும். ஏட்டியே மூக்கமா உனக்கு தெரியுமா கதை? கீழ வீட்டுல அப்படியா? நான் உன்கிட்ட தான் சொல்லுதேன், நீ வேற யாருக்கிட்டையும் சொல்லிடாத. நீ என்கிட்ட சொல்லுதே இல்ல, உன்கிட்ட தான் சொல்லுதேன்னு ஒரு 9 ஆளுகிட்ட சொல்லிருப்பா. அது காத்துல பறந்து அங்க அங்கன்னு பேன பெருமாளைக்கு பெருமாளை பிச்சை எடுக்க விட்டுருவாங்க. அதேதான். ஆமா, தெருப்புற நீ பேச, ஊருப்புற நீ பேசுறதுக்கு இப்ப அந்த உரல் உபயோகப்பட்டுக்கிட்டு இருக்கு. என் குட்டாடி அங்க நின்றுப்போம், உரலை கீழூடி இழுத்துட்டு கூப்பரை பிடிச்சு தள்ளிடுவேன். சரிதானே? என்ன பண்ணி வாசு? உன் வீட்டுக்காரி முதல்ல சொல்லு, அவளை பார்த்து தான் நான் சொல்லி. அவளுக்கு ஒரு நாள் அப்படிதான் தள்ளிட்டேன். பரவாயில்ல. அப்போ அம்மி இல்ல பாருங்க, அந்த அம்மா சார்ல எடுத்து போட்டு மிக்சியில கொண்டு வைக்கணும்னு இருப்பா. நம்ம வீட்டுல பச்சை புள்ள இருந்தா என்ன செய்யும்? அவ தேங்காவை சில்லு போடும்போது 2 வாயில எடுத்து போட்டுக்கிடுவா. அப்ப வாயை மென்னுக்கிட்டு இருந்தா பச்சை பிள்ளை பெத்தவள பல்லு குத்த விடாது. வாயில என்ன போட்டிருக்க? வாயை திற அப்படின்னு வாயை பிடிச்சு திறந்து எனக்கு அப்படின்னு பிள்ளை வந்து கேட்டுக்கு நிக்கும். அதான் நாகக்கண்ணி சொன்னா, கறிக்கரைக்கும் தேங்காயில எனக்கு கையேந்த பிள்ளை இல்லையே மன்னா. இந்த வயசுல பிள்ளை இல்லையே, எனக்கு எந்த வயசுல பிள்ளை இருக்க போகுது? அப்படி என்று அந்த நாகக்கண்ணி சொன்ன போது பார்த்தார் நாகராஜன். அடியே நாகக்கண்ணி, அஞ்ச வேண்டாம், அலைய வேண்டாம், அருங்கவலை உனக்கு வேண்டாம். ஆண்டவனார் அருள் இருந்தா நமக்கு 60 வயதுக்கு அப்பாலும் பிள்ளை இருக்குண்டி. இறைவன் அருள் இருந்தா என்னால் சென்றால் நமக்கு எந்த பிள்ளை இருக்கும். நீ ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? 60 வயசு 70 வயசுக்கு மேல குழந்தை பெற்றா குழந்தை நம்மள என்ன சொல்லுவாங்க? தாத்தான்னு கூப்பிடுவான். அம்மா அப்பான்னு கூப்பிட்டாலும் பக்கத்துல விட மாட்டான். கிழவன் ஆயிட்டான உங்க அப்பன் தாத்தான்னு கூப்பிடுதா அப்படிம்பா. ஆமா, அப்படி ஒரு உலகம் இது பலவிதம். அப்ப இந்த நாகராஜன் ஆட்சி தேய்ச்சி ஆறுதலை சொன்னார். ஆறுதலை சொன்ன போதும் என்ன செய்கிறார்? இத்தனை வருட காலமா நம்ம பிள்ளை இல்லைன்னு வருத்தப்பட்டோம். நாளை ஒரு காலம் நம்ம மாண்டு மடிந்து மரணமாகி போயிட்டோம்னு சொன்னா சேர்ந்திருந்து 2 பேரும் சிவலோகம் சேருங்காலம் வந்தா சேர்ந்தனுப்ப நாமளுக்கு பிள்ளை இல்லை. வாழ்ந்திருந்து 2 பேரும் வைகுண்டம் சேரும் காலம் வந்தா வழி அனுப்ப நாமளுக்கு பிள்ளை இல்லையே மன்னா. அப்படி மாண்டு மடிந்தா மையான கரையிலே நமக்கு போராட்டம் வரும். எப்படி மன்னா கரை ஓரம்
செத்தாலும் தீராது மன்னா என் மன்னவா நம்ம எனத்தான் போராட்டம் இறந்து போனாலும் தீராது ஆமா மாண்டு மடிந்து நம்ம மரணமாகி போயிட்டோம்னு சொன்னா என்னாகும் காசு பணம் கட்டுக்கட்டா இருந்ததுன்னு சொன்னா சரிதான். 4வது வீட்டு சொக்காரனா இருப்பான் ஆமா நான் தாமல கொல்லி வைப்பேன் அப்படின்னு ஒரு அருவாளை பண்ண போட்டிருப்பான் அவன் எப்படி போட்டுப்பான் ஒரு பாட்டுல ஒண்ணு அடிச்சுட்டு ஆமா தூர விளவு விளவதியா என்ன விளவதியா அப்படின்னு பேசுவான் ஆமா காசு பணம் இருந்தா அப்படி சொல்லுவான் காசு பணம் இல்லைன்னு வைங்களேன் என்ன தான் பத்த திருமகன் இருந்தா உடனே வந்து காரியத்தை செய்வான் செய்வான் தனக்கண்டு ஒரு பிள்ளை இல்லைன்னா அடுத்தவங்களை தான் நம்ம தேட வேண்டி இருக்கும் ஆமா அப்ப சொந்த பெரியப்பா மகனா இருக்கும் ஆமா சொந்த பெரியப்பா மகனை கூப்பிட்டு சரி எப்பா தம்பி இங்க வாங்க நான் வந்துட்டேன் உங்க சித்தப்பாக்கு இது வரைக்கும் பிள்ளை இல்லடா சரி உங்களை தான் பிள்ளைக்கு பிள்ளையா வளர்த்தாரு உங்களுக்கு வேணுங்கிறது செஞ்சாரு செஞ்சாரு ஆனா இன்னைக்கு திடீர்னு இப்படி மாண்டு போயிட்டாரு ஆமா ஆமா அவருக்கு நீங்க தான்டா சரி வந்து கொல்லி வைக்கணும் உங்க கைய வைங்க ஆமாய்யா அப்படின்னு கூப்பிட்டா என்ன பணங்காசு இல்ல பாரு ஆமா பணங்காசு இருந்தா உடனே வந்துருவான் சரிதான் காசு பணம் இல்லைன்னா உடனே பேசுவான் எப்படி போங்கடா போலத்தவங்களா என்ன நான் எங்க அப்பனுக்கே கொல்லி வைக்கலையா ஏனோ அவன் கெட்டின வீட்டுக்கு வெள்ளை அடிக்காம போயிட்டான் பாவி ஏ பாவி அவனுக்கே நான் கொல்லி வைக்கல சரி சித்தப்பனாவது செத்தப்பனாவது சரிதானே தூக்குங்க என் சவத்தை தூக்கு தூக்கு நான் இவனுக்கு வைக்க போறேன் அதானே சித்தப்பானா சித்தப்பன் ஆமா செத்து போனா தூக்கி கொண்டு போட வேண்டியதானே அதானே கேட்டேன் அப்படின்னு பேசுவாங்க பேசுவாங்க அப்போ பணம் பந்தியில குணம் குப்பையில மண்ணா ஆமா பணத்துக்கு தான் மதிப்பை தவிர குணத்துக்கு மதிப்பு கிடையாது என்கிட்ட குணம் இருக்குன்னு சொல்லி சிவகங்கையில போய் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுக்கிட்டு டீ கடையில போய் சரி அண்ணாச்சி நான் நல்ல புள்ள நல்ல குணக்காரன் நல்ல கெட்டிக்காரன் அப்படின்னு சொல்லி ஒரு டீய கேட்டா எப்படி செய்வாரு வெண்ணிய பிடிச்சு மூஞ்சில ஊத்திடுவாரு நல்ல வேலை போல கிறுக்கு பையல ஆமா நல்ல குணம் இருக்கா டீ போட்டு தரியான்னு கேட்கான் நான் காலையில எந்திரிச்சு பாடுபட்டுக்கிட்டு இருக்கானே ஆமா உன் குணத்துக்கு டீ போட்டு தர சொல்லுதியா உன் குணத்தை டீய பொறுத்து விடு அப்படின்றவான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப பணத்துக்கு தான் மதிப்பு மண்ணா உலகத்துல குணத்துக்கு மதிப்பு இல்ல சரிதானே அப்படின்னு நாகக்கண்ணி கண்ணீரை வடித்தா கவலை கொண்டிருந்தார் பார்த்தார் நாகராஜன் ஐயா என் நாகக்கண்ணி என்ன இனிமே நீ வருத்தப்பட வேண்டாம் உனக்கு நான் இருக்கிறேன் சரி நீ வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தேன்னு சொன்னா நமக்கு என்ன பிள்ளையா பிறக்க போகுது உங்களுக்கு நான் என்னைக்கு வாக்கப்பட்டனோ கொடுக்கும் கடவுள் நமக்கு என்னைக்கு கொடுக்கணும்னு இருக்கு அன்னைக்கு நமக்கு கரெக்டா கொடுப்பாரு அப்ப 4 தகரத்தை பிரிச்சு போட வேண்டியதான் கொடுக்கக்கூடிய கடவுள் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுப்பாராம் அவன் மேல இருந்து பொத்து பொத்துன்னு போடுவாரு பொத்து பொத்துன்னு போடுவாரு ஆமா அந்த காலம் பூரா கூரை வீடா இருந்திருக்கு சரி அதனால பெரியவங்க அப்படி சொல்லுவாங்க கொடுக்கக்கூடிய கடவுள் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுப்பாங்கன்னு இப்ப கார வீடா இருக்க எங்க கொடுக்க அதானே எங்க இருங்க நீங்க வந்ததுல இருந்து இங்க கெட்டி கொடுத்ததுல இருந்து இப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஆமா என் வயித்துல ஒரு புழுவா பூச்சியா ஒண்ணு கிடையாது பாலா போன வயிறு காலையில காக்கல கருப்பட்டி வாங்கி தரேன் சாப்பிடுயா சரி புழு பூச்சி எங்க இருந்தாலும் வந்துரும் அந்த புழு பூச்சி இல்ல பிறவே அதாவது புழுன்னு சொன்னா ஆம்பளை பிள்ளை சரி அப்படியே சுத்திக்கிட்டே வரும் சரி பூச்சின்னு சொன்னா என்ன அடுத்த வீட்டு பிள்ளை பொட்ட பிள்ளை ஒரு பெட்ட பிள்ளை பிறந்து சரி வயசு வந்து வாலிபமாயி அம்மா என்ன இருக்கு நீ யார் அப்படின்னு உறுதல் பண்ணி அடுத்த வீட்டுக்கு கூட்டு போனா சரி நீ சுப்பிரமணிய மகளா இருக்கும் ஆமா வீட்டுல இருக்க வரைக்கும் அம்மா சூனா வள்ளியம்மை அப்படி பேர் இனிஷியல் போடுவாங்க பேர் இருக்கும் சரி அந்த கெட்டி கொடுத்தாச்சுன்னு சொன்னா ஆமா அவர் வந்து கிருஷ்ணசாமியா இருப்பாரு கிருஷ்ணசாமியா இருந்தா கேனா வள்ளியம்மா என்னது கேனா வள்ளியம்மா கிருஷ்ணசாமிக்கு என்ன எழுத்து வருமோ நான் இங்கிலீஷ்ல சொன்னேன்யா அப்படி சொல்றியோ இந்த இங்கிலீஷ் இந்த எழுத்தெல்லாம் என்கிட்ட பேசாத சரி என்கிட்ட தமிழ பேசாத பேசு எடக்க முடக்க இந்த இங்கிலீஷ பேசுன நான் தலைகீழ படிப்பேன் நீ நல்லா படிப்ப தலைகீழ ஆமா அதனால நீ என்கிட்ட பேசாத பரவாயில்ல சரி அப்படி சொல்லுவாங்க அப்போ தனக்கண்டு ஒரு பிள்ளை இல்லையே இனிமே நாம பிள்ளை இல்லாத குறைகளை தீர்க்கணுமானா ஆனா தீராத வினைக்கு தெய்வமே துணை என்று சொல்லுவார்கள் ஐயா ஆமையா நாமனை போன்ற திக்கச்சவர்களுக்கு அந்த தெய்வமே துணையா இருக்கணும் ஆமா இனியும் நாமல் பிள்ளை இல்லாத குறைகளை தீர்க்கணுமானா வேண்டுமானா நாம என்ன செய்ய வேண்டும் தெரியுமா என்ன செய்ய பிள்ளை வர வேணுமானா பிள்ளை வர வேணுமானா பெரிய தவ இருக்க வேணும் மதனை வர வேணுமானா மதனை வர வேணுமானா நம்ம மருகி தவ இருக்க வேணும் மதனை வர வேணுமானா என்று நாகலோக பட்டணத்தில் நாகமுடி ராஜமன்
கோலம் போட்ட பால் கொண்டு தரை பன்னீராலே கோலம் போட்ட மாவு கொண்டு தரை மஞ்சளால் கோலம் போட்ட நாகலோக பட்டணத்திலே நாளான நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமை என்று குளித்து நீராடி கோலவர்ண கட்டைகளை அணிந்து சாந்தால் தரைமணிகி சந்தனத்தால் கோலம் போட்டார். தவச்சாலை அலங்காரம் செய்து தலைவாலை இலை விரித்தார். ஒரு விநாயகனை பிடித்து வைத்து கணபதியை பிடித்து வைத்து நிறநாளி நிறமரக்கா தெச்சனை தேங்காய் பழங்களை எல்லாம் எடுத்து வைத்தார். ஆதி மூல கணபதி மூல பொருள் முதற் பொருள் அவரை கும்பிட்டா தானே எந்த காரியமும் நடக்கும். கைலாச கணபதியை கும்பிட்டா தான் அடுத்த காரியமே நடக்கும். பிள்ளையார் சுழி போட்டு செய்யறதும் தொடங்கிட்டு இருக்கான். சும்மாவா சொல்லிருக்காங்க, பிள்ளையார முதல்ல வணங்கணும். சரி, அப்படி இருப்பதனால விநாயகனை பிடித்து வைத்து நிறநாளி நிறமுறக்கா தெச்சனை தேங்காய் பழங்களை எல்லாம் எடுத்து வைத்தார்கள். தீபங்களை ஏற்றி வைத்து ஆழ குளிய வைத்து அதில் 1000 மூலம் கம்பத்தை நாட்டி கம்பத்திற்கு மேலே தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்து கடைசியாகவே கோழி முட்டை வைத்தார்கள். கோழி முட்டைக்கு மேல் ஒரு குண்டு ஊசியை நாட்டி ஊசி முனையின் மேல் 2 பேர்களும் தலைகீழாக நின்று கொண்டு தன்னுடைய நாவை அந்த ஊசியிலே ஊன்றி வாளை ஆகாய மார்க்கமாகவே நிறுத்திக் கொண்டு நாசி அடக்கி உசித்தவங்களை செய்து வருகிறார் அல்லவா. தவம் இருந்து வாரமோ நாமல் உறங்காமல் உடையவனை மறக்காமல் அண்ணன் தன் அருந்தாமல் ஆண்டவனை மறக்காமல் அரணை நல்ல அரணை என்று அரணை வருகிறார்கள். 12 வருடங்களாக பாரத்தவங்களே இருந்து வரும்போது இத்தனை வருடமா தவம் இருக்கிறாங்களே ஈசன் சிவபெருமான் வந்தாரா? ஆண்டவன் வரவே இல்லை. அப்பந்தான் நாகராஜனும் நாகக்கண்ணையும் நினைக்கிறார்கள், ஒருவேளை நம்ம தவத்தில் ஏதாவது குற்றம் குறை இருக்குமோ, இல்லையே நாம தவறாகவே இந்த தவங்களை செய்திருப்போமோ என்று ஆண்டவனாகிய சிவபெருமானை எண்ணிக்கொண்டு 2 பேர்களுமே அழுது புலம்புகின்றார்கள். எப்படி ஐயா? ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, சிவ சம்போ சங்கரா, அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா, இந்த அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, ஏ சம்போ சங்கரா, ஏ அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா, இந்த அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ
ஆமா நகலாத கைலாசம் அன்னைக்கு நகண்டு மெல்ல ஆடும்போது அப்பந்தான் ஆண்டவே சிவபெருமான் ஏறிட்டு பார்த்தார். ஒரு நாளும் இல்லா திருநாளாக இந்த கைலாசம் இன்னைக்கு ஏன் இப்படி ஆடுது அசையுது? ஞானத்தால் அறிந்து பார்த்தார். கைலாசத்துக்கு ஆணிவேர் வந்திருக்குமோ? கைலாசத்துக்கு ஆணிவேர்ல அந்து போகல. கைலாசத்துல கடவுள் சிவபெருமான் அறிந்து பார்க்கும் போது நாகலோக வட்டணத்திலே நாகராஜன் நாகக்கண்ணியின் தவத்தை கண்டார். கண்டும் காணாதவரை போலவே கடவுள் இருந்தார். அவருக்கு வரம் கொடுக்கவே ஆண்டவே போகணும் நினைக்கல. ஏன் நினைக்கல? இந்த செல்வத்திலே அவங்க 2 பேருக்கு பிள்ளை இல்லைன்னு இறைவனுக்கு தெரியும். அதனால சிவபெருமான் அவரை கண்டுகொள்ளவில்லை. என்னைக்கும் போலவே அன்னைக்கும் அகில உலகமெல்லாம் முதலக்கவே பயண வந்தார். ஆதிபராசக்தியும் படியரிசி எடுத்து கொடுக்க பகவானும் படியரிசியை வாங்கி கொண்டு வரும்போது சிவபெருமானிடத்திலே பார்வதி ஓடி வந்தார். என்னைக்குமே இந்த ஆண்டவன் படி இழக்க போனாருன்னா பார்வதி நான் கைலாசத்துல ஒத்தையில தானே இருக்கேன். அதனால இன்னைக்கு இறைவனோடு சென்று இவர் படி இழப்ப நம்ம பார்த்து விட்டு வருவோமே என்று சிவபெருமானை அழைத்த பார்வதி சாமி ஆண்டவனே பகவான் ஆண்டவா பகவான் அடியாளோட வார்த்தை கேளு நான் இன்றைய தினமதி உங்களோட படியல பயவனும் பார்க்க பகவானோட படியல இந்த பார்வதி நான் பார்க்க கடவுளோட படியல என்னைக்குமே ஆண்டவே நான் தானே படி இழக்க போவேன். இன்னைக்கு என்னோட நீ வருகிறேன் என்று சொல்லுகிறாயே என்ன காரணம்? என்ன அர்த்தம்? ஆண்டவா நீங்க என்னைக்குமே படி இழக்க போனா நான் ஒத்தையில தானே உட்கார்ந்து இருக்கேன். அதனால இன்னைக்கு உங்க கூட நான் வரட்டுமா? டிவியை போட்டு பாத்துக்கிட்டு டிவி தான் அப்ப இல்லையே. அப்ப டிவி கிடையாதோ? டிவி இல்ல. அப்ப டேப் ரெக்கார்ட் போட்டு டிஎம் சவுந்தரராஜன் பாட்டா கேளு. அப்போ டிவி கிடையாது. சரி. டேப் ரெக்கார்ட் கிடையாது. கிடையாது. லேப்டாப் கிடையாது. கிடையாது. மொபைல் போன் கிடையாது. செல் கிடையாது. எலக்ட்ரிஷியன் மூலமா எதுவுமே இல்ல அப்போ. அது ஒரு வைத்தியாரபே காலம். அப்பதானே நீ பிறந்த? அப்பதான் பிறந்த. பிறகு எலக்ட்ரிஷியன் மூலமா அப்ப எதுவுமே இல்ல பாருங்க. அதனால நான் உங்க கூட வாரே ஆண்டவா. அப்படின்னு உடனே பகவான் சொன்னார் படியிலக்க உன்னை அழைத்து செல்வதிலே ஒரு குறையும் இல்லை பார்வதி. நான் ஆண்டவே உலகத்தை ஒரு விதமாக படைத்தேன். உலகத்தை ஒரு விதமாக படைத்து உள்ளேன். ஆனா உலகத்தில் உள்ள மக்களை எல்லாம் நான் பலவிதமாகவே படைத்து உள்ளேன் பார்வதி. பலவிதம் என்று சொன்னா எப்படி ஐயா? சொல்லுங்கள் ஐயா. ஒருவரை கூனாக படைத்திருப்பேன். இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். கூன் குருடு செவிடு பேடு நொண்டி மூக்கரை. குழந்தை உள்ளவர்கள் குழந்தை இல்லாதவர்கள். ஒரு ஆளுக்கு இந்த உலகத்திலே பெரிய ஒரு வசதியை கொடுத்திருப்பேன். ஆனால் அங்குதான் ஒரு குழந்தை செல்வம் இருக்காது. இன்னும் ஒருவருக்கு குடிக்க உப்பில்லா கூழ் இருக்காது பார்வதி. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இருக்காது. அவருக்கு ஒரு கோட்டை பொட்டப்புள்ள கொடுத்திருப்பேன். ஒரு கோட்டைனா எவ்வளவு? 21. 21ன்னா இது ஆம்பளை பிள்ளையா இருக்காதா? இதுக்கு அப்புறமா ஆம்பளை பிள்ளையா இருக்காதா? இல்ல அதுக்கு அடுத்த வருஷத்துல நமக்கு ஆம்பளை பிள்ளை இருக்கான்னு எதிர்பார்த்து 21 பெண் குழந்தை பெற்று எடுத்தாங்களாம். இல்ல அவ இருக்கலான்னு கேட்டேன். அவெல்லாம் கிழவி நல்லா இருக்கா? நீங்க 21 பிள்ளை பெற்றிருக்கான்னா அந்த காலம் ஒரு பைத்தியாரபே காலம்.
சரி ஐயா. அந்த காலம் இப்படி ஆஸ்பத்திரி கிடையாது, இல்ல மத்த போக்குவரத்து கிடையாது, இல்ல ஆண்டவன் கொடுக்காமன்னு இத மட்டுப்படுத்த தெரியாம கட்டுப்படுத்த தெரியாம சரி 21 பிள்ளை 27 பிள்ளை பத்திருக்காங்க. ஆமா இப்ப அப்படியா இருக்கண்ணாச்சு? இல்லையா. இப்ப ஏகப்பட்ட நாம் இருவர் நமக்கு இருவர் அதானே அப்படின்னு ஒரு காலம் இருந்துச்சு. ஆமையா. அதுக்கு பிறகு நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு வந்துச்சு. இருக்கு. இனிமே எப்படி வரும் தெரியுமா? எப்படி? நாம் இருவர் நமக்கு ஏன் இன்னொருவர் நம்ம கேட்க போறாங்க. அவன் சொல்லுவாங்கல்ல. அதுவும் இப்ப காலம் வரத்தான் போகுது. வரும் வரும். காலம் மாற மாற பயமா தெரியுது. என்ன பயமா இருக்கு? நம்ம வரக்கூடிய காலத்துல மனிதர்கள் எல்லாம் சாப்பாட்டை மறந்து சாப்பாட்டுக்கு பதிலா மாத்திரையை தான் சாப்பிட போறோம்னு நினைக்கிறேன். அது லேசா போச்சு. காலையில ஒரு மாத்திரை, சரி மத்தியானம் ஒரு மாத்திரை, சாயங்காலம் ஒரு மாத்திரை. நம்ம அப்படித்தான் காலம் வரும். காரணம் என்னம்னா குளம் வயக்காட்டு நிலத்தை பூரா வீட்டை கட்டியாச்சு. வயக்காட்டுல பூரா வீட்டை கட்டியாச்சு. ஆமா, குளத்தையும் வீட்டு கட்டியாச்சு. பிறகு சனத்தொகை பெருகிட்டு போகுது. மழை வந்தா எங்க போவோம்? வீட்டுக்குள்ளதான் பிற வரும். வரும். விளைவு விளைச்சல் கிடையாது. விளையக்கூடிய பொருட்களும் நல்ல பொருள் கிடையாது. நல்ல பொருளா இருந்தாலும் நல்ல பொருளாவே இருந்தாலும் மனிதர்கள் அதை மாத்திடுறாங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பக்கம் வச்சிருக்காங்க. பிறகு அதனால விவசாயம் பூரா மாறிக்கிட்டு வருது. அப்படி இருப்பதனால இனிமே வரக்கூடிய காலம் நம்ம மாத்திரையை தான் எல்லாரும் திங்க போறோம். ஜனத்தொகை கூடிக்கிட்டு இருக்கு. ஜனத்தொகையும் கூடிக்கிட்டே இருக்கு. அதனால இன்னும் உள்ள காலத்துல காலையில ஒரு மாத்திரை, மதியம் ஒரு மாத்திரை, நைட் ஒரு மாத்திரைன்னு வரும். ஆமா. அதுக்கு அடுத்து காலம் கடக்கும் போது மதிய மாத்திரை வேண்டாம், காலையில ஒண்ணு போட்டா போதும், நைட் ஒண்ணு போட்டா போதும் அப்படின்னு மாறிடும். அப்படி குறையும். காலங்கள் அப்படித்தான் ஆக போகுது. சரி ஆன போதிலும் அப்போ இந்த பார்வதா தேவி அம்மா இந்த மாதிரி நான் உலகத்துல இப்படி எல்லாம் படைச்சிருப்பேன். நீ பெண்ணா பிறந்தவா, பேழை மனம் கொண்டவா, சக்தியின் மனது இறக்க குணமுடையது. என் கூட வந்தேன்னு வையி, இவருக்கு என்ன ஆச்சு, இந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சு, இந்த பையன் ஏன் இப்படி பேண்ட் போட்டிருக்கான், இவன் அப்படி பேண்ட் போட்டிருக்கான் அப்படின்னு வாயை வச்சுக்கிட்டு அத போய் முத அள்ளி போட்டு வாங்க. நீ போயிட்டு வா பேராண்டிக்கு. நான் போறேன். என்ன அந்த பேண்ட் இல்ல, வேற எந்த பேண்ட்? ஜீன்ஸ் பேண்ட். அப்படி விவரமா சொல்லு. ஜீன்ஸ் பேண்ட் தானடா. சிப்ப போடு, சிப்ப போடு. அப்படியே காத்து போகுதா? கொஞ்சம் கொஞ்சம் விளஞ்சவன். சிப்ப போடுங்க, காத்து போகுதுங்க. ஆமா, காத்து போகும்ல. சரிதானே. அப்போ உன் வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மாவே இருக்க மாட்ட பார்வதி. தாத்தா கொஞ்சம் பாத்துக்கலாம்னு வந்தேன். அவன் கல்ல கொண்டு எரிஞ்சிருவான் உன்னைய. சரி, அல்ல இல்ல அவன் தனி. அப்ப இந்த சிவபெருமான் நான் இப்படி எல்லாம் படைத்திருப்பேன் அம்மா. உன் வாயை வச்சுக்கிட்டு நீ ஒரு நாள் சும்மாவே இருக்க மாட்டேன். என் கூட வந்தா எனக்கு இடையூறா இருக்கும். படி இழக்க நேரம் இருக்காது. உனக்கு பதில் சொல்லதான் நேரம் இருக்கு. நீ கைலாசத்துல நான் போயிட்டு வரேன். ஆண்டவா, நான் உங்க கூட கண்டிப்பா வரத்தான் போறேன். வரணும்னு சொன்னா என்ன செய்யணும்? நீ என் கூட வரும்போது எந்த வார்த்தையுமே பேசக்கூடாது. சரி ஆண்டவா, உங்க கூட வரும்போது நான் ஒரு நாளும் ஒரு வார்த்தையும் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னா, உன் வாயினால் சொன்னா உன்னை நான் நம்ப மாட்டேன். எனக்கு பார்வதி நீ ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். சத்தியம் பண்ணி கொடுக்கணும்னா சத்தியமணி அவங்க கொண்டு கொடுங்க. சத்தியமணி கொடுக்கணும்னு சொன்னா உங்க அண்ணனாகிய கோபால கண்ணன் மீது ஆணையிட்டு கொடுத்து, எங்க அண்ணன் மேல சத்தியமா உங்க கூட வரும்போது நான் ஒரு வார்த்தையுமே பேச மாட்டேன் என்று ஆணையிட்டு கொடுத்த ஆண்டவனோடு உன்னை நான் அழைத்து போகிறேன் பார்வதி. ஆண்டவா, இத அப்பலே சொல்லக்கூடாதா? சத்தியம் பண்ணிட்டு நம்ம அப்பலே படியலுக்கு போயிருக்கலாம். எங்க அண்ணன் மேலதானே சத்தியம் வேணும். இதோ நான் உங்களுக்கு இப்பவுமே தாரேன். எங்க அண்ணன் கோபால கண்ணு மேல சத்தியமா உங்க கூட வரும்போது நான் ஒரு வார்த்தையுமே பேச மாட்டேன். சத்தியம் எல்லாம் எனக்கு சக்கரை பொங்கல் மாதிரி. சும்மா சாப்பிடுவேன். எந்த சுகர் என் பாட்டுக்கு அடிச்சு விளாசுவேன். சரி. அப்போ ஆணையிட்டு கொடுத்த ஆதிபராசக்தி பராசக்திக்கு பகவான் வாப்பூட்டு சட்டங்களை வாங்கி ஆண்டவனும் பார்வதா தேவியுமாக அவர் அகில உலகம் எல்லாம் எப்படிபடி இழந்தார். நாளை நல்ல தினையை கொண்டு
எங்கும் படி இழந்தார் அளந்தார் உரிய திணை எடுத்தார் உலகம் எல்லாம் படி இழந்தார் அளந்தார் கல்லில் வாழ் தேரை முதல் கர்ப்ப சிசு உயிர் வரைக்கும் ஆமையே முட்டைக்குள் உருவாகும் குஞ்சுக்கும் மாங்கொட்டைக்குள் இருக்கும் வண்டுக்கும் வண்டுக்கும் மகாதேவன் படி இழந்து முடிக்க பார்வதிக்கு நடந்து வந்த களைப்பு ஆண்டவா நான் முதல்ல உங்க கூட வந்திருக்கேன் பாருங்க பார்வதிக்கு ரொம்ப களைப்பாக இருக்கு சற்று நேரம் நம்ம அமர்ந்து விட்டு போவோமா உட்கார்ந்து போவோமா சரி பார்வதி உன் விருப்பத்தின்படியே அப்படியே ஆகட்டும் அப்படின்னு உடனே கண்ணுக்கு தூரத்திலே ஒரு பெரிய ஆலமரத்தை கண்டார்கள் ஆல விருட்சகம்னா சின்ன மரம் இல்ல பெரிய மரம் பெரிய விருட்சம் அந்த ஆல விருட்சகத்தை கண்ட உடனே பார்வதிக்கு ரொம்ப சந்தோஷம் ஓடோடி வந்தா ஆலமரத்தடியிலே அமர்ந்தா காத்துக்கும் அடுத்து நிழலுக்கும் சிலு சிலுன்னு இருக்கு ரொம்ப அழகா இருக்கு அது பால் மரம் பாத்தியா ரொம்ப நல்லா இருக்கு கிறங்கிக்கிட்டு வருது அப்ப பார்வதி கிறங்கிக்கிட்டு வருதா அப்ப சாப்பிட்டா கிறக்குமில்ல அப்ப உன செக்கப் தான் கூட்டு போணும் செக்கப்புக்கு வேண்டாம் கிறங்கி அந்த கிறக்கம்னா பாத்தியோ அந்த கிறக்கம்னா எனக்கு கட்டி ஓட்டாத்த முடியும் அதனால பார்வதி ஆலமரத்தடியில் அமர்ந்திருக்க 10 ஆடு மாடு கீழே நின்னு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு மரத்து மேல ஒரு சின்ன பையன் அண்ணா உட்கார்ந்து இருக்கான் பாரு அவன மாதிரி ஒரு சின்ன தம்பி ஒன்னே மாதிரிடா அவன் இல்ல அவன் அப்பளே பேண்ட் போட்டான் சரி இப்போ உனக்கு அவன் நீ போட அதையும் நான் அள்ளி போடுறேன் ஒரு சின்ன பையன் 10 வயது இருக்கும் அந்த பாலகன் முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்கிறான் அப்ப இந்த பார்வதி பார்த்தா ஐயோ சின்ன பிள்ளை விவரம் இல்ல முனிக்கொப்புல உட்கார்ந்துலாம் இவன் அடிக்கொப்பை வெட்டிக்கிட்டு இருக்கான் கீழே விழுந்தா பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டான் ஆண்டவா வாங்க நான் வந்துட்டேன் அண்ணா பாருங்க என்னது ஒரு சின்ன பையன் முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டிக்கிட்டு இருக்கான் சரி நீங்க போய் காப்பாத்தி இறக்கி கீழே கூட்டிக்கிட்டு வாங்க வாங்க ஐயா பார்வதி என்னோடு வரும்போது நீ என்ன வார்த்தை சொன்ன என்ன சொன்ன ஆண்டவா படி இழந்து முடிக்கிறது வரைக்கும் எதுவும் பேச மாட்டோம்னு ஆணையிட்டு கொடுத்தேன் படி இழந்து முடிச்சாச்சுல இனிமே என்ன உமக்கு வந்திருக்கு இப்ப என்ன செய்யணும் அந்த பையன் முனிக்குப்புல உட்கார்ந்து அடிக்குப்ப வெட்டுதான் அவன் விடல சில காரியம் படல நல்ல கடலை கீழே விழுந்தானையானா பெத்தவனுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டான் தரையிலே விழுந்தா அவன் தவிடுபடி ஆகிருவான் ஆண்டவா நீர் போய் காப்பாத்துங்க அவன் காப்பியாத்துங்க ஐயா நீ நல்லா காப்பியாத்தி குடிச்சிருக்கல என்ன அவன ஆதி குடிச்சோம்ல எப்ப பார்த்தாலும் உனக்கு வாப்பி தான் என்னது விடிய காலமும் வாப்பி மத்தியாலமும் வாப்பி எப்ப காப்பியை குடிச்சு குடிச்சு உனக்கு சக்கரை வியாதி வர போகுது யாருக்கனே சக்கரை வியாதி இருக்கு யாருக்கனே இருக்கு நீ தெரியாம இருக்காரு 350 இருக்கு அவன் ஏத்திட்டா உன்னை எப்ப தூக்கவோ ஆமா என்ன தூக்கனா உனக்கு சந்தோஷம் தானே ஆமா பிற 350 இருக்காங்கன்னு அதான் பயந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்க ஆனா என்ன தூக்க முடியாது தாத்தா தூக்க முடியாது நீ போன அன்னைக்கு எனக்கு என்னமெல்லாம் கிடைக்கும் தெரியுமா கிடைக்கும் நல்ல நீ போன அன்னைக்கு எனக்கு புது சட்டை கிடைக்கும் ஆமா எங்க ஆச்சி எடுத்து கொடுப்பா சரி பாவநாசம் கூட்டிக்கிட்டு போவாங்க ஆமா பிற முறுக்கு தான் மாவு தான் சரி பயிறு தான் பிற என்ன நீ நல்லா சாப்பிடுவ நான் சாப்பிடும்போது சும்மா சாப்பிட மாட்டேன் ஒரு பேப்பர்ல எழுதுவேன் எப்படி பேத்தி அச்சங்குன்றத்துல இருந்து கடையநல்லூருக்கு வருவா சரி கடையநல்லூர்ல நாம ஆண்டு மடிஞ்சு போனோம்னா அவளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க கூடாது மண்டபலான எதுவும் கொடுக்க கூடாது தாத்தாவா நீ எல்லாம் என்ன தாத்தாவா எல்லாம் இருக்கணுமா இல்ல தாத்தாவா ஒரு பேத்திக்கு எடுத்து கொடுக்கணும்னு சொல்லுவியா சந்தோஷமா உன்ன லேசிலியா நான் விட்டுட்டு போவேன் அங்க போயிருவேன் நீ என்னைக்கு போறியோ போன அன்னைக்கு நான் ஆட்சியை கரெக்ட் பண்ணி என் கைக்கு போட்டுக்கிடுவேன் நீ எந்த கரெக்ட் பண்ணாலும் நான் ஆவியா வந்து உன்னை சாக்குன்னு புடிச்சுக்கிடுவேன் ஆவியா வருவியா ஆமா ஆவியா வந்தா ஐயா மாதிரி ஆள் இருக்கு உன்னை ஆரங்கட்டி எங்கேயும் கொண்டு போட்டுருவேன் உன்னை சாக்குன்னு புடிச்சுக்கிட்டு மரத்துல கொண்டு ஒரு ஆணி நச்சுன்னு அடிச்சிட்டோம்னு எங்க வரேன்னு பாக்க நான் புடிச்சிட்டோம்னு வையே இப்படி எட்டன வலிக்கெல்லாம் வர முடியாது அப்படியே குணக்கும் நம்ம தாத்தா வந்து குணக்கிட்டே இருப்பேன் ஆனா இன்னொரு காரியம் இருக்கு உனக்கு காப்பியை கொடுத்துட்டோம்னா நீ போயிடுவே உன்னை விட்டு நான் விலகணும்னு வையே கோடத்துக்காரரை பிடிப்பேன் கோடத்துக்காரரை கூப்பரை தள்ளி மேல போய் படுத்துடுவேன் நீ எப்ப அவர் குடியை கடுப்பம்னு தானே இருக்க அதான் கேட்டேன் அவர் மேல பிரியம் அதாவது ஆண்டவன் வந்து நம்ம உயிரை எடுக்கும் போது ஒரு நூல் இலையில எடுப்பாராம் அவன் இலையில ஆமா எந்த இலை வாழை இலை அப்படியா ஆண்டவன் நம்ம உயிரை எடுக்கும் போது ஒரு நூல் இலையில தான் எடுப்பாராம்யா நூல் இலை அதாவது
அதாவது பாவுக்குள் புண்பட்டு நூவுக்குள் இலைகள் ஓடுமா. ஆமா, அதுக்கு தான் இலைன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்ப ஒரு நூல் இலையில நம்ம உயிரை எடுக்கும் போது ஆமா அந்த நூல் அந்து விழுந்துட்டுன்னு வைகி என்னாகும்? அந்த நூல அந்து விழக்கூடாது. விடக்கூடாது. அந்து விழலைன்னு சொன்னா நம்ம தெய்வ பிறவி, அதுக்கு அடுத்து நமக்கு பிறவியே கிடையாது. இல்ல இல்ல, அந்த நூல் இலை மட்டும் அந்து விழுந்துட்டுன்னு வைகி அவங்கதான் பேயா ஆவியா அலைதாங்க பாரு. அப்படியா? அவங்க எல்லாம் பேயா அலைதவங்க தான் அந்த நூலையில அந்து விழுந்தவங்க. சரி, நீ சொல்லவே சரிதான். நீ எல்லாம் ஆண்டு மணிதான முக்குக்கு 300 பேயா வருவிய நீ செஞ்ச பாவத்துக்கு. நான் வருவேன். இந்த நூலை அள்ளும்ல, அள்ளும் போது 2 முடிச்ச போட்டு விட்டுருவேன். நீ முடிச்சு போடாங்க, உனக்கு உனக்கா செஞ்சு வச்சிருக்கு. அப்படியா? அங்க யம தர்மராஜா என்ன கணக்கு வச்சிருக்காரு அதுபடி நடக்கும். அதே பதி நடக்கும். சரி, அப்ப இந்த ஆண்டவனும் பார்வதி அழைத்து, ஆமையா. ஏ பார்வதி, என்ன? அவன் கீழே விழணும்னு இருக்கும்போது சரி, வாழணும்னு விதி இருந்தா விழுந்தா வாழ்ந்தே திருவான், சாகணும்னு விதி இருந்தா மேல இருந்தாலும் செத்தும் போவான். அது கடவுளுடைய விதி. எப்படி அவன் வாழ்க்கை எப்படி அப்படித்தான் நடக்கும். நீ வா பின்னால. ஆண்டவா, நீர் காப்பாத்தலைன்னா உங்க கூட நான் ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். அடி எடுத்து வைக்க மாட்டேன். சரி, நான் உன் வழிக்கே வாரனே. வழிக்கு வரேன். வாதத்துக்கு மருந்து உண்டு, பிடிவாதத்துக்கு மருந்து இருக்கா? கிடையாது. அதனால என்னையா அந்த பையன் எப்படியும் அடைய கிட்ட நெருக்கிட்டான். நெருக்கிட்டான். அவன் கீழே விழும் போது என்ன எம்மான்னு சொல்லி விழுந்தா, பார்வதி நீ போய் காப்பாத்து. காப்பாத்து. காப்பியாத்த போறியா? இல்ல அதே வேகம் வருது. சரி, போட்டு போட்டு. இப்பதான் 4 கிளாஸ் கொடுத்திருக்கேன். சரி ஐயா. என்ன பார்த்து அப்பான்னு விழுந்தா நான் ஆண்டவன் போய் காப்பாத்துறேன். காப்பாத்துக்கிறேன். 2 பேரும் பேசி முடிச்சாங்க. சரி, பாலகே கீழே வாராம் பாரு. என்ன வாரா? கொப்பு மேல பையன் கீழே, பையன் கீழே கொப்பு மேல. கீழே மேல கீழே கரணம் போட்டு வாராம் பாரு. சரி, ஏ பாவி, என்ன அவனுக்கு உயிர் மேல ஆசை இருந்ததுன்னா சரி அம்மான்னு சொல்லிருக்கலாம். சொல்லல. இல்ல என்ன பார்த்து அப்பான்னு கூப்பிட்டுருக்கலாம். சொல்லல. இல்ல கடவுளேன்னு கூப்பிட்டுருக்கலாம். கடவுள் காப்பாத்திருப்பார்ல. இந்த கைலாசநாதர் சொல்லி இருக்கலாம். இல்ல கணபதியை சொல்லி இருக்கலாம். அந்த பாவி அம்மானும் சொல்லல. சரி, இல்ல என்ன பார்த்து அப்பானும் சொல்லல. சொல்லல. அப்ப என்ன சொல்லிருப்பான்? அத்தனையும் விட்டு விட்டு எத்தனையோ சொல்லிருப்பான். ஏ சொல்லுடா தம்பி. அந்த அறியாத பாலகன் ஆன்னு சொன்னானா? என்ன வாயில என்னது வருது? ஆன்னு சொல்லிருப்பானா? வாயில பண்டம் தான் வரும். தெரியுமா? அம்மானும் சொல்லல, அப்பானும் சொல்லல. அப்ப என்னையா? அவனும் ஒரு விவரமா தான் சொல்லுதான். சொல்லு. என்ன ஆயி? இல்ல கேட்க கொஞ்சம் புத்திக்கு வேலை கொடுப்பா. யோசனை ஒண்ணு பாப்பா. படிக்கியா? பள்ளிக்கூடம் போறியா? கொடு 200 ரூபாய் தரேன் சொல்லிரு. உடனே கரெக்ட்டா சொன்னா தாத்தா உனக்கு இப்ப துட்டு தருவாரு. சரியாரியம் இல்ல. ஏன் துட்டா கொடுக்க போற? நீ சொல்லு உடனே. நீ இப்ப சரியா சொன்னேன்னா தாத்தா இப்ப உனக்கு 100 ரூபாய் தர போறாரு. ஆமா. 100 ரூபாயா? 200 ரூபாய் தரேன்ட்டேன். சரி குடு உன் பேராண்டிக்கு. ஐயோன்னு விழுந்தானா? அதுவும் சொல்லல. அப்ப யார் போறா? நானே சொல்லிட்டு நானே வச்சுக்கிட்டு வருவேன். பாத்துக்கோ. சொல்லு பாப்போம். அம்மானும் சொல்ல. ஆல்வாய் அவன் எதே சொல்லலாம். அம்மானும் சொல்லல, அப்பானும் சொல்லல. வீட்டுக்கு தேடி பாரு தெரியும். அத்தனையும் விட்டு விட்டு பாவி எத்தனை சொன்னான் தெரியுமா? என்ன? நான் செத்தேனே அப்படினா. அதான் இந்த வார்த்தை வந்து வாக்கு சனியே போக்கல. அதானே கேட்டேன். செத்தேம்னு விழுந்தான், செத்து போனாண்டி. ஆமா. உன்னை சொல்லி குத்தம் இல்ல, என்ன சொல்லி குத்தம் இல்ல. அதுக்கு தான் இந்த சிட்டி டிவியை நோண்டி பார்க்கணும்ங்கிறது. சிட்டி டிவில அவர் சேனல்ல பார்த்தா தெரியும். இப்படி நிறைய இடத்துல எடுத்திருக்காரு. யார் நம்ம பேர புள்ள. சில ஊர்ல இந்த செல்ல பார்த்து சொல்லிடுவாங்க இவர் 100 ரூபாய் கொடுப்பாரு. ஆமா கொடுப்பேன். ஆமா இவர் யாருமே நீங்க கவனிக்கல. அதனால அம்மானும் செல்லவில்லை, அப்பானும் செல்லவில்லை. சரி, செத்தேன்னு விழுந்தான், செத்து போனாண்டி. ஆமா. அதுக்கு தான் சொல்லிருக்காங்க. என்னது? அவன் வாழ்க்கை அவன் வாயில இருக்கான். என்ன ரோடா போட்டு? வாயில ரோடா போட்டு வைப்பாங்க. இல்ல அவன் வாயில இருக்குன்னு சொன்னீங்க. அவன் வாழ்க்கை அவன் வாயிலன்னா ஆமா நல்லதை பேசணும், நல்லதை நினைக்கணும், நல்வார்த்தையை சொல்லணும். ஒரு ஆளை பிடிச்சிருக்கா அவங்கள பார்த்து 4 வார்த்தை நல்லபடியா பேசணும். அவங்கள பிடிக்கலையா நமக்கு பேசவே வேண்டாம். அவர் உழைக்காரு, அவர் சாப்பிடுறாரு. நம்ம உழைக்க நம்ம சாப்பிடுதோம். அடுத்த ஆளை உழைச்சு கொடுக்கும். அப்போ அவன் அந்த பொறாமை எதுக்குன்னு கேட்கேன். பொறாமை இருக்க கூடாது. அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்க கூடாது. அதாவது குடத்துக்கார வீட்டுல லைட் எரிஞ்சிச்சுன்னா பாலு போய் எரிஞ்சு உடைச்சிருவேன். அம்மா ஏ அப்பா அவர் வீட்டுல லைட் எரியா. நீ வாழ அவருக்கு பொறுப்பு இல்ல, அவர் வாழ உனக்கு பொறுப்பு இல்ல. ஒரு மோசமான உலகம் அப்படித்தானே இருக்கு. அவன் இருக்கு. கண்டா காமாட்சிமா, காங்கலனா மீனாட்சின்றுவான். நல்ல வேளை சுப்பமான்னு சொல்லாம போனா. சரி அப்போ என்னங்க அவங்கவங்க நல்வார்த்தையை பேசும்போது எண்ணம் போல் வாழ்க்கை இருக்காங்க. நம்ம நல்லதை நினைக்கும்
நினைக்கும் போது கடவுள் நமக்கு நல்லதை கொடுப்பார். அப்ப கெட்டதை நினைச்சா அடுத்தவருக்கு கெட்டதை கொடுத்தா காலம் நமக்கு பதில் சொல்லும். அதான் தனக்கு ஒரு கண் போனா எதிரிக்கு 2 கண்ணு போகணும்னு நினைக்க கூடாது. நமக்கு ஒரு கண் போனா போகுது, அவங்க நல்லா இருக்கட்டுமே, அந்த எதிரிக்கு நல்லாவே தெரியட்டும் அப்படின்னு நினைக்கணும். அப்படி நான் நினைக்க மாட்டேன். ஒருவர் நமக்கு தீமையை செய்தா திருப்பி நம்ம நன்மையை தான் செய்யணுமா? கண்டிப்பா. தீமையை செய்தாரே நம்ம பழிக்கு பழி வாங்கணும்னு நினைக்க கூடாது. தீமையை செய்தவருக்கு நம்ம நன்மையை செய்தோம்னு சொன்னா அவங்க மனசுலயே ஒரு நாள் தட்டுப்படும். சரி, நம்ம என்னமெல்லாம் நினைச்ச இந்த பையன் நினைக்கலையே, நம்ம சொன்ன உடனே நமக்கு அந்த காரியத்தை செஞ்சு கொடுத்துட்டானே அப்படின்னு அவரே வந்து இறங்கி பேசுவார். அதுல இருக்கு மதிப்பு. நம்ம என்னத்தை பேசினாலும் வாங்க போங்கங்கனே, வந்தவரை வாங்கங்கனே அப்படின்னு நினைக்கணும். சரிதானே? அப்படி இருப்பதனால பார்வதி அவனுக்கு விதி முடிந்து விட்டது, வா நம்ம கைலாசம் போவோம். என்ற ஆண்டவனும் பார்வதா தேவியுமாக, ஆண்டவனும் பார்வதியும், ஆண்டவனும் பார்வதியும் நாகலோக வழியாக கைலாசம் வாரார். கைலாசம் வாரபோது கண்ணந்தங்க பார்வதியா படியிழந்து முடித்து விட்டு கைலாசத்துக்கு குடி கைலாசத்துக்கு வராங்க. கைலாசத்துக்கு வரும்போது நாகலோக வழியாகத்தான் 2 பேருமே நடந்து வராங்க. அப்ப இந்த பார்வதி நாகராஜன் நாகக்கண்ணியினுடைய தவத்தை கண்டார். ஆண்டவா அதோ பாருங்க, 1000 மூலம் கம்பத்துல 2 நாகம் நின்னு தவம் இருந்துகிட்டு இருக்கு. என்னமோ ஏதோ தெரியல, வாங்க போய் பாப்போம். பார்வதி 12 வருடமா 2 பேருக்கும் பிள்ளை இல்ல, அதனால என்ன நினைச்சு தவம் இருந்து வராங்க. உனக்கு என்ன வந்திருக்கு? ஆண்டவா ஒரு பிள்ளைக்காகவா இப்படி ஒரு தவம் இருக்கணும்? 12 வருடமா உங்க பேரைய சொல்லித்தானே தவம் இருக்காங்க. நீங்க இப்பொழுதே சென்று பிள்ளைய கொடுங்க. பார்வதி என்ன பிள்ளை வரம்னா சும்மா மார்க்கெட்ல விக்க மாங்காயா கிடையாது, இல்ல கடையில விக்க கத்தரிக்காவா காக்கில வாங்கி கொடுக்க, இல்ல பந்தல தொங்குற பழுவுநாடி பசக்கன்னு புடியும் கொடுக்க. அவங்க பாவ புண்ணிய கணக்கை பார்த்தா தான் அவங்களுக்கு பிள்ளை இருக்கா பிள்ளை இல்லையான்னு தெரியும். அப்ப அவங்க கணக்க பாருங்க. கணக்கு பார்க்கணும்.